ஓம் அகமறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். முந்தைய பதிவில் குடும்பம் என்ற கட்டமைப்பும் அதை இணைப்பதற்கான திருமணம் என்ற பந்தமும் தேவையா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். இதை பற்றி முன்னோட்டமாக முந்தைய பதிவுகளிலேயே சிறிது பார்த்திருந்தோம். நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த குடும்பம் என்ற கட்டமைப்பு சடங்கு முறைகள் அனைத்தும் தன்னை தான் அறிந்து முற்றுணர்ந்த துறவிகள் தான் அடைந்த பேரின்ப நிலையை மற்ற மனிதர்களும் அடைய வேண்டுமென்று அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்கள் அதிக அளவு சிரமப்படாமலும் பல பிறவிகள் எடுத்து வருந்தி மடிந்து போகாமலும் இருப்பதற்காகவும் எளிமையாக பிறவி வினைகளை அறுத்து தன்னை அறிவதற்காக ஒரு வழிமுறையை உருவாக்கினார்கள். அதுதான் குடும்பம். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத மனிதன் மிருகங்களைப் போல தன் இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டிருந்தான் என்றால், பிறந்து துன்பங்களை அதிகமாக்கி கொண்டு வருந்தி மாண்டு கொண்டே இருப்பான். அவனது பிறவி சுழலுக்கு ஒரு முடிவு என்பது இருக்காது. அவன் பிறக்கவும் வேண்டும், அவனுக்கு உண்டான தகுதிக்கு தகுந்தது போல் அவனுக்கு சுகங்களும் கிடைக்க வேண்டும். தகுதிக்கு மீறி செயல்பட்டு துன்பத்தை தேடிக்கொள்ளும் போது அதிலிருந்து அவனை மீட்டு கொண்டு வர மற்றொரு உறவும் தேவை. அப்பொழுது அவன் தன் தவறை விரைவில் திருத்தி கொள்ள முடியும். அவ்வாறு தவறை திருத்தி கொண்டு செயலை ஒழுங்குபடுத்தும் போது அவன் மனம் பண்பட ஆரம்பிக்கும். அவன் அனுபவிக்க வேண்டிய வினைகளை முறையாக அனுபவித்து வினைகள் சீக்கிரமாக அவனை விட்டு நீங்கும். அப்படி வினைகள் சீக்கிரமாக நீங்கினால் அவன் இன்ப துன்பம் இல்லாத பேரானந்த அமைதி நிலையான இறைவனின் பொற்பாதங்களில் கலந்து விடுவான். என்ன இது குடும்பமே வேண்டாம் அப்படின்னு குடும்பத்தெல்லாம் விட்டு விலகி போய் காட்டில் தவம் பண்ணக்கூடிய ஒரு சன்னியாசிக்கு வர வேண்டிய நிலையை குடும்பத்திலிருந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தோணும். இதற்கு உண்டான விளக்கத்தை கடைசியாக பார்ப்போம். அதற்கு முன்னால் குடும்பம் என்ற கட்டமைப்பில் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். பெரும்பாலும் நம்மை பற்றி நாம் யோசிக்கும்போது 3 விஷயங்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று பதியாகிய இறைவன், இன்னொன்று பசுவாகிய உயிர், மூன்றாவது ஆணவமாகிய மலம். ஒவ்வொரு உயிரும் பிறப்பு எடுப்பது என்பது வினைகளை களையத்தான். பிறந்து வளர்ந்த பின்பு மற்றவர்களை பார்த்து ஏங்கி அவர்களுக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, அவர்கள் இஷ்டத்துக்கு செயல்படுகிறார்கள், என்னால் முடியவில்லையே என்று ஏங்கி அதற்காக போராடி சாவதற்காக இல்லை. நாம் முன்பு பதிவிட்ட எல்லா பதிவுகளையும் கூர்ந்து கவனித்தீர்களானால் அதில் சொல்லப்படும் விஷயம் ஒன்றுதான். நாம் உடல் அல்ல, மனமல்ல, எண்ணமல்ல. நமது வினைக்கு தக்கபடி கிடைத்த இந்த உடலை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து அந்த செயல்களின் மூலம் கிடைக்கும் இன்ப துன்பங்களை அனுபவமாக கொண்டு நம்மை பண்படுத்தி கொண்டு வினைகளை தீர்க்க வந்திருக்கிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த உலகை பற்றின புரிந்து கொள்ளும் அறிவு நமக்கு வந்தவுடன் நமது தகுதி என்ன, நாம் செய்ய வேண்டிய வினை என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டுமே தவிர, நாம் விருப்பப்பட்டது போலெல்லாம் செயல்பட்டு துன்பங்களை தேடிக்கொண்டு மீண்டும் வினைகளை சேர்த்து கொள்ளக்கூடாது.
இந்த பிறவி தொடர் நமக்கு எப்படி விரைவில் முடிவுக்கு வரும் என்பதை பற்றி பார்ப்போம். சராசரியான ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு உண்டான பராமரிப்புகளை பெற்றோர்கள் செய்கிறார்கள். அவர்களது சமூகம், குலம் சார்ந்த பழக்க வழக்கங்களை அந்த குழந்தை கடைபிடிக்கிறது. அந்த குழந்தை வளர வளர ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை எளிதாகவும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்த மாத்திரத்திலும் கற்றுக்கொள்ளும். அதை புரிந்து கொண்டு எளிதாக செயல்படுத்தும். ஆனால் வேறு சில குறிப்பிட்ட விஷயங்களை அதற்கு எவ்வளவு விளக்கி கூறினாலும் அதனால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகும்போது தனக்கு எந்தெந்த விஷயங்கள் எளிதில் பிடிபடுகின்றனவோ, எவற்றை விரைவாக செய்து முடிக்க முடிகின்றனவோ அந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமலும் இருக்கிறது. தனக்கு எந்த விஷயங்கள் செய்ய முடியவில்லையோ அந்த விஷயங்களை செய்யாமல் விட்டுவிடுகிறது. அதுவே அந்த வீட்டில் மற்றொரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை இந்த குழந்தையை விட நிறைய விஷயங்களில் எளிதாக கிரகித்துக் கொள்கிறது, மற்றவருடன் இணக்கமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அதனாலும் கற்க முடிவதில்லை, அதிலும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த வேறுபாடு ஏன் வந்தது? ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தைகள், 2 குழந்தைகள் என்றால் 2க்கும் ஒரே மாதிரியான குணாதிசயம் வருவதில்லை. ஏன்? இதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு ஆணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் திருமணம் நடக்கிறது. அவர்கள் உடல் இன்பத்தால் இணைகிறார்கள். அப்பொழுது அந்த பெண் கருவுறுகிறாள். அந்த பெண்ணும் ஆணும் பிறந்தது முதல் இந்த குழந்தை கருவுறும் காலம் வரை எந்தெந்த விஷயங்களை சிறப்பாக செய்திருக்கிறார்கள், எந்தெந்த விஷயங்களை விருப்பப்படுகிறார்கள், எந்த விஷயங்கள் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள், எந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை, எந்த விஷயத்தில் பயத்துடன் இருக்கிறார்கள், எந்த அளவு புரிந்து கொள்ளும் பக்குவத்தில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த குழந்தையின் பதிவில் இறங்கும். இதை இன்றைய விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கிறது. ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் அறிவு விருத்தியாகும் போது அதை கூர்ந்து கவனித்தோம் என்றால், அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் சிறு வயதில் எந்தெந்த விஷயங்களுக்கு அடம் பிடித்தார்களோ, எந்த பொருட்களை விரும்பினார்களோ அந்த பொருட்களை குழந்தைகளும் விரும்பும். எது போன்ற பொருட்களை வெறுத்தார்களோ அந்த பொருட்களை குழந்தைகளும் வெறுக்கும். தாய் தந்தையரின் பிடிவாதமும் குழந்தைகள் விஷயத்தில் நாம் காண முடியும். இந்த குழந்தை வளர வளர மேம்பட்ட குணமாக இருந்தாலும் சரி, அல்லது பிடிவாத குணமும் முரட்டுத்தனமுமாக இருந்தாலும் சரி, அது கூடிக்கொண்டே போகும். ஏனென்றால் ஒரு தாய் தந்தையருக்கு 20-25 வயது இருக்கும்போது அந்த கரு உண்டாகிறது என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் ஒரு 15 வருட காலங்கள் தான் பெற்ற அறிவை இப்பொழுது முழுமையாக அந்த குழந்தை கிரகித்திருக்கும். அதனால் அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயது அல்லது 8 வயது இருக்கும்போதே இவர்கள் 20 வயதில் புரிந்து கொண்டு கிரகித்த விஷயங்களை எல்லாம் எளிதாக அந்த குழந்தை புரிந்து கொள்ளும் அறிவு அதற்கு வந்துவிடும். அனுபவம் மட்டும் பெரும்பாலும் இருக்காது. அந்த குழந்தையின் பெற்றோர்கள் 30 வயதில் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை குழந்தை 12 வயதிலேயே சிந்திக்க ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் இன்றைக்கு வாழ்வியல் முறை என்பது வெகு வேகமாக குறுகிய காலத்துக்குள்ளே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் வர வேண்டுமென்றால் பல ஆண்டுகளாகும். இன்று அறிவியல் யுகம் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உலகம் உங்கள் கையில் என்று தினம் தினம் மாறிக்கொண்டே இருப்பதால் இந்த மாற்றங்களும் விரைவாக நடக்கிறது. அதே பெற்றோருக்கு
ஒரு 3-4 வருட திருமணமான புதிதில் புது உறவுகள் அவர்களிடம் பழகக்கூடிய விதத்தில் தயக்கமும் பயமும் இருந்திருக்கும். அப்போது அந்த பெண் கருவுற்று குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் இதே போன்ற தயக்கமும் பயமும் கூச்சமும் அதிகமாக இருக்கும். அதே திருமணமாகி 4-5 ஆண்டுகள் அந்த குடும்பத்துடன் அவர்கள் ஒன்றிருக்கும் போது மற்றவர்கள் மீது இருந்த பயமும் தயக்கமும் நீங்கி தான் சுதந்திரமாக தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பார்கள். அந்த காலகட்டங்களில் அந்த பெண் கருவுறும்போது பெரும்பாலும் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது, சகித்து கொண்டு போவது, பொறுப்பாக சில விஷயங்களை செய்வது போன்ற செயல்கள் அந்த பெண் பக்குவப்பட்டிருப்பாள். எந்த அளவுக்கு அந்த பெண் பக்குவப்பட்டிருக்கிறாளோ அந்த அளவுக்கு அடுத்த குழந்தை அந்த பக்குவத்தை சீக்கிரமாக அடைந்துவிடும். இரண்டாவதாக பிறக்கும் அந்த குழந்தை பெரும்பாலும் எளிதாக நிறைய விஷயங்களை கிரகித்து கொள்ளும் ஆற்றலுடனும் மற்றவர்களுடன் நெருங்கி பழகும் ஆற்றலுடனும் அனுசரித்து போகும் குணங்களை பெற்றும் அந்த குழந்தை வளரும். ஒரே குடும்பத்தில் ஏன் குழந்தைகளிடம் இந்த வேறுபாடு என்பதற்கான காரணம் இப்பொழுது புரியும். ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்து அந்த குடும்பத்தில் 4-5 குழந்தைகள் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தை வழிநடத்தும் தாய் தந்தையரின் பக்குவத்தை பொறுத்து அந்த கடைசி குழந்தையின் பக்குவம் மிக மிக அதிகமாக இருக்கும். இது பொதுவான கருத்து. அதே தம்பதிகள் தன் அறிவில் முதல் குழந்தை பெற்றெடுத்த போது என்ன அறிவில் இருக்கிறார்களோ அதைவிட கீழான அறிவு நிலைக்கு சென்று அடுத்தடுத்த குழந்தைகளை பெற்றால் அந்த குழந்தைகள் எல்லாம் பெரும்பாலும் மோசமான வாழ்க்கையே வாழும். ஒரு குழந்தை சிறப்பாக மிக சிறப்பாக வர வேண்டுமென்றால் அந்த குழந்தைக்கு காரணமான தாய் தந்தையர்கள் தங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொண்டு தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு பக்குவப்படுத்தி கொண்டே சென்றார்களானால் அவர்களது அடுத்தடுத்த குழந்தைகளின் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். ஆக ஒரு குடும்பத்திலேயே ஒவ்வொரு குழந்தைக்கும் உண்டான வித்தியாசத்தை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் நம் முன்னோர்கள் கருவுற்ற பெண் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கோபதாபங்கள் இல்லாமலும் மற்றவருடன் இணக்கமாகவும் அபசகுணமான வார்த்தைகளையும் மனதுக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை பார்ப்பதையும் கேட்பதையும் தவிர்த்து அறிவை தூண்டக்கூடியதும் பக்தியை வளர்க்கக்கூடியதுமான நன்னெறி கதைகளை கேட்டும் படித்தும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான யுகம் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளும் உலக வாழ்க்கை என்பது இதற்கெல்லாம் நேர் எதிராக இருக்கிறது. வீடுகளில் எப்பொழுதும் மனதிற்கு இதம் தரக்கூடிய மேன்மையான சொற்களும் செயல்களும் இருக்க வேண்டும் என்றார்கள். இன்று எல்லா வீடுகளிலும் மெகா சீரியல் என்ற ஒப்பாரி ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரியான விஷயங்களில் அறிவை தூண்டி சிந்திக்க செய்து செயல்படுத்தி தன்னை மேம்படுத்தி கொள்ளும் விஷயங்களை பெரும்பாலும் யாரும் கடைபிடிப்பதாக தெரியவில்லை. நம் குணம் மேம்படாமல் கோபம், பொறாமை, வஞ்சம், தகுதி அறியாத ஆசை, கபட வேஷம் போன்ற அரக்க குணங்களை வைத்து கொண்டு பிறக்கும் குழந்தை மட்டும் தெய்வாம்ச குணமுள்ள குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் எப்படி பிறக்கும்? வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. பிசாசு போன்ற தோற்றத்துடன் கண்ணாடி முன்னே நின்றால் கண்ணாடி நம்மை அழகாகவா காண்பிக்கும்? அதுபோலத்தான் குழந்தை பெறும் தாய்மார்கள்
மன ஆரோக்கியத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் எந்த அளவிற்கு இருக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும். இது தற்பொழுது சொல்வது பொதுவான கருத்து, இருந்தாலும் நடைமுறைக்கு நிரம்பவே பொருந்தி வருகிறது. திருமணமான தம்பதிகளுக்கு முதலில் பிறக்கும் குழந்தை என்பதை காமபுத்திரன் என்று சொல்லுவார்கள். அதாவது உடல் சார்ந்த இன்பத்தை திருமணத்துக்கு பின்புதான் அனுபவிக்கிறார்கள் என்றால், அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு உடல் சார்ந்த இன்ப வேட்கை தான் அதிகமாக இருக்கும், மந்த புத்தி இருக்கும், எதன் பேரும் பெரிதாக ஈடுபாடு என்பது இருக்காது. உடல் இன்பத்தை தவிர வேறு எதன் பேரும் பெரிதாக ஈடுபாடு இருக்காது. அந்த சமயத்தில் ஒரு பெண் கருவுற்று குழந்தை பிறக்கிறதென்றால் அந்த குழந்தை சற்று மந்த புத்தி உள்ள குழந்தையாகத்தான் இருக்கும். தாய் தந்தையர் எந்த அளவிற்கு புத்தி கூர்மையுடன் இருந்தாலும் இந்த குழந்தை சற்று மந்த புத்தியுடன் இருக்கும். அந்த குழந்தை வளரும் காலகட்டங்களில் கொஞ்சம் அனுபவப்பட்டு அதன் பின்பு தெளிவு நிலைக்கு வரும். அதுவே ஒரு முதல் குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருடங்கள் கழித்த பின்பு உடல் சார்ந்த இன்பத்திற்குண்டான வேட்கை அவர்களுக்கு தணிந்திருக்கும். அந்த சமயத்தில் பிறக்கும் குழந்தை மிகவும் எளிதாக மற்ற விஷயங்களை கிரகித்து கொள்ளும். இந்த பதிவில் குழந்தை பிறப்பு, ஒரே தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளில் உள்ள குண வித்தியாசங்கள், உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பார்த்தோம். இதனால் பிறவி எப்படி விரைவாக முடிவுக்கு வரும் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.